அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் கையில் ஒரு போதுமான அளவுக்கு கேபிட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் நம்ம யாரோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யலாமா அப்போ நம்ம நினைக்கும் பொழுது தொழில் நம்ம என்னோட வயதில் மூத்த அண்ணன் அப்படிங்கிற அவர் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்கலாம். ஆனால் நான் என்னுடைய தம்பி கூட பார்ட்னர்ஷிப் சேரக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த மூத்த பையனும் நானும் சேர்ந்து இணைந்து அதாவது பையனை பார்ட்னராக போட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா அங்கே அந்த தொழில் அப்படிங்கிறத கடன் நோக்கி உண்டாக்கி போயிடும். அதாவது பையனுடைய செயல்பாடுகள் தொழில் சார்ந்த கடன் நஷ்டங்கள் அப்படின்னு கொண்டு போயிடும். அதனால் நம்மளுடைய பையன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா நம்மளுடைய தொழிலுக்கு அவன் உறுதுணையாக இருக்கணும்னா அவனோட ஒரு சர்வெண்ட் மாதிரி வேணால் வேலை பார்க்கலாம். எப்படி நம்ம வேலை செய்கின்ற இடத்துல நாம் செய்கின்ற தொழிலில் நமக்கு கீழே இருக்கிற ஒரு அடிமை பணியாளர் போல் இருந்து தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு அவர் தனியாக செப்பரேட்டாக போய் ஒரு தொழில் தொடங்கலாம். ஆனால் நம்மளும் நம்முடைய மூத்த பையனும் இணைஞ்சி ஒரு நிர்வாகம் பண்ணும்பொழுது அங்கே கருத்து வேறுபாடு ஹெவியாக வரும். தொழில் சார்ந்த வராக்கடன்கள் உருவாவதற்கு நிறைய பிராப்தம் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், என் மனைவி இருக்கிறாங்க, 2 பேரும் இணைந்து பார்ட்னர்ஷிப் போடுறது. நானும் கம்பெனி நிர்வாகம் பண்ணுறேன், என்னுடைய மனைவியும் கம்பெனி நிர்வாகம் பண்ணுவாங்க. அப்படின்னா 2 பேருடைய கருத்து வேறுபாடுகள் காரணமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். எனக்கு எங்கள் அப்பா ஒரு ஆள் இருக்கார், சரிங்களா, அவர் கையில் நிறையா ரூபா வச்சுருக்காரு. அவருக்கு பணம் தேவைப்படுது. மகனே நான் பணம் போடுறேன், நீ நானும் சேர்ந்து ஒரு வேலை பார்ப்போங்கிறாரு. எனக்கு இப்போ வயசு 47, சரிங்களா. எங்கள் அப்பாவுக்கு வயசு 60 இருக்கும். ஆனால் அவர் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்கி பணம் வச்சுருக்கிறாரு. இந்த நேரத்தில் என்னுடைய தொழிலுக்கு அவர் பணம் தரேங்கிறாரு. நானும் அவரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கிடுவோங்கிறாரு. அப்படின்னா அதை ஏற்றுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அவர் தொழிலில் இணையும் பொழுது தொழில் சார்ந்த விரயங்கள் நிறையாக வந்துடும். தொழில் சார்ந்த முதலீடுகளை அப்பா அதிகரிக்க யோசனை சொல்லுவார். இப்படி செய் அப்படி செய்யு தொழில் டம்ப் பண்ணுறது சம்மந்தமான விஷயம் சொல்லுவார். அது தொழில் சார்ந்த அதிகப்படியான விரயங்கள் மேற்கொண்டுகிட்டே போகும். அதனால் அப்பாவையும் கூப்பிடக்கூடாது, பையனையும் கூப்பிடக்கூடாது, மனைவியும் கூப்பிடக்கூடாது, நம்மளுடைய இளைய சகோதர சகோதரியும் கூப்பிடக்கூடாது. நம்ம யாரை கூப்பிட்டுக்கலாம்? என்னுடைய தொழில் நான் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், பார்ட்னர்ஷிப் குடும்பம் வரைக்கும் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு அண்ணனாக இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டால் நான் செய்கின்ற தொழிலில் லாபங்கள் வரும். சரிங்களா, கவனமாக ஹேண்டில் பண்ணோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.